இங்க ஹீரோட ஃப்ரெண்டோட லவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆயிட்டா. ஆனா இது ஹீரோ தான் பிரெக்னன்ட் ஆயிட்டா நினைச்சுக்கிட்டு அந்த வீட்ல எல்லாருமே விழா மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை பார்த்த மாப்பிள்ள ஹீரோ ஒரு ஆம்பளன்னு எப்படி நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு திணறான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு குழந்தை பிறகுற பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்காம ஒரு சாமியாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கறாங்க. அவனுமே உங்க முகத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது, 2 குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த மாப்பிள்ள இதுக்கப்புறம் இதை சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட காரியம் வருது. அப்ப இந்த பொண்ணு இவனை தண்ணியில் இறங்கும் போது அந்த பொண்ணு தண்ணியோட தனியா அடிச்சுட்டு போய் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இவனும் போய் என்னாச்சுன்னு கேட்கறான். அப்பதான் இவன் மாப்பிள்ளையோட அத்தை கூட தப்பா பழகிருக்கான்னு சொல்லிட்டு இவளே தப்பா நினைச்சிருக்கா, அதனால இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றான். இவனும் நான் பணத்துக்காக பொண்ணு வேஷம் போட்டேன், அதனால தான் இப்படி நடந்துச்சு சொல்லிட்டு எவ்வளவு புரிய வைக்கிறான். ஆனா அந்த பொண்ணு நம்ப மாட்டான். இவன் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணோட வேஷம் போட்டு அந்த ஸ்டேஜ்லயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். இப்போ இந்த விஷயம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு பூஜா உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துடுறாங்க. வந்ததுமே தான் இவன் ஏமாத்திருக்க விஷயமே எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனா அந்த மாப்பிள்ளை ஹீரோ என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, அவன் லவருக்காக தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. தென் இந்த பொண்ணுமே புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க.